மக்களே நம்ம வீடியோ கமெண்ட்ல ஒருத்தர் கேட்டிருக்காரு, எப்படி நான் இந்த தொப்பைய குறைக்கிறது அப்படின்னு. தொப்பைய குறைக்கிறத பத்தி என்ன பார்த்து அந்த கேள்வி ஏன் கேட்டாருன்னு எனக்கு சத்தியமா தெரியல. என்ன பார்த்து ஏன்டா இந்த கேள்வி கேட்டா? இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச சில டிப்ஸ்களை சொல்றேன். உங்களுக்கு தேவைப்பட்டா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. தொப்பைய குறைக்கிறதுக்கு நம்ம அந்த ஒர்க் அவுட்லாம் பண்ண முடியாதுங்க. ஜிம்முக்கெல்லாம் 10 நாள் போவோம், 11 நாள் போக மாட்டோம். அது கிடக்குன்னு விட்டுருவோம். டயட் இருக்கிறது சுத்தர வேலைக்கே ஆகாது. நம்ம சாப்பிடுற சாப்பாடு எல்லாமே உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய பொருளை வச்சு தான் சாப்பிடுறோம். அப்படி இருக்கும்போது இந்த டயட்டெல்லாம் எப்படிங்க மெயின்டைன் பண்ணுவோம்? நம்ம வாய் சும்மா இருக்காது. வேற என்னதான் வழி இந்த உடம்பை குறைக்க, தொப்பையை குறைக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிம்பிளான வழி. நான் எப்பயுமே இதை தான் பயன்படுத்திட்டு இருக்கேன். கண்டிப்பா எல்லாருக்குமே உதவும். அதாவது ட்ரெஸ் எடுக்க போகும்போது நீங்க சட்டையோட சைஸை கொஞ்சம் பெருசா எடுங்க. ஈஸியா நீங்க தொப்பையை மறைச்சிடலாம். யாருக்கும் எந்த சந்தேகமும் வராது. இப்படிதான் நான் பல வருடங்களா ஓட்டிட்டு இருக்கேன். கண்டிப்பா உங்களோட ஃப்ரெண்டுக்கு யாருக்கும் தொங்கு தொப்பை இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு நான் சொன்ன இந்த டிப்ஸை அவரை யூஸ் பண்ண சொல்லுங்க. ஈஸியா தொப்பையை மறைச்சிடலாம். தொப்பையை குறைக்கிறவன் மனுஷன், மறைக்கிறவன் பெரிய மனுஷன். இதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. தொப்பையை ஈஸியா நீங்க மறைச்சிடலாம். யாருக்கும் எந்த சந்தேகமும் வராது. மறக்காம இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பா தொப்பை இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்காக இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. அப்பதான் அவங்க இந்த வீடியோ பார்த்து அவங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலா இருக்கும். கண்டிப்பா நம்ம அடுத்த ஒரு டிப்ஸ் வீடியோட உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ மறக்காம எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க.